கணவர் விஜய் மேல சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் பண்ணதுக்கு பிறகு, அவங்க கட்டியிருந்த தாலிய அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்ப வெளிவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அதோட விவரத்த இந்த வெளில பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 27 வருஷ திருமண வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தளபதி விஜய் அவரோட மனைவியா இருக்கக்கூடிய சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுவும் விஜய்க்கு ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவு இருக்கிறதாவும், அது தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. இதை பத்தி பலமுறை விஜய் கிட்ட கண்டிச்சும் அது அவர் நிப்பாட்டுற மாதிரி தெரியல. கடந்த 2-3 வருஷங்களாவே நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு லீகலா பிரியறதுக்கான உத்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், தேவைப்பட்டா விஜய் சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரங்களையும் தன்னோட தரப்புல சமர்ப்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேங்கிற மாதிரி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயோட நீலாங்கரை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு என்ன மறுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு மனு தாக்கல் பண்ணி அதிர்ச்சி ஏற்படுத்தினாங்க. இவங்க விவாகரத்து மனு மீதான விசாரணை ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க போகுது. இதுக்கிடையில தளபதி விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட திருமணமாகி 27 வருஷங்கள் ஆகுது. லண்டன் வாழ் தமிழ் பெண்மணியா இருக்கக்கூடிய சங்கீதா இந்திய முறைப்படியும் அதே மாதிரி கிறிஸ்தவ முறைப்படியும் 2 முறைப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது கிறிஸ்தவ முறைப்படி கையில மோதிரம் மாத்திக்கிட்டும், இந்து முறைப்படி தாலி கட்டியும் இவங்களோட திருமணம் ரொம்ப கோலாகலமா நடந்திருக்குது. சொல்ல போனா இவங்களோட திருமணத்தப்ப எடுக்கப்பட்ட பல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ வரைக்கும் சோசியல் மீடியால வைரலா இருக்கு. அதுவும் விவாகரத்து செய்திக்கு அப்புறம் அது இன்னும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கடந்த 2-3 வருடங்களாவே விஜய் அவர்கள் தனக்கு கட்டின தாலிய சங்கீதா அவர்கள் கழுத்துல போட்டுக்கிறதே கிடையாதாம். எந்த இடத்துல தன்னை முக்கியம் இல்ல, இன்னொரு நடிகை தான் முக்கியம்னு விஜய் நினைச்சாரோ அப்பவே தான் வாழ்க்கையில இருந்து விஜய் போயிட்டதாகவும், இனிமே அவர் எனக்கு வாழ்க்கையில தேவையில்லை, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இன்னொருத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அவர் முடிவு பண்ணாரோ அப்பவே எனக்கு விஜய் என் வாழ்க்கையிலேருந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும், இதுக்கப்புறம் அவர் கட்டின தாலியை மட்டும் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி கடந்த 2-3 வருஷங்களாவே விஜய் தான் கழுத்துல கட்டின தாலியை சங்கீதா அவங்க போட்டுக்கிறதே கிடையாதாம். எவ்வளோ முறை விஜயோட அப்பா அம்மாவும் சங்கீதாவோட அப்பா அம்மாவும் வற்புறுத்தியும் அதை அவங்க கேட்குற மாதிரி தெரியல. கையில் அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த திருமண மோதிரத்தை மட்டும்தான் அவங்க என்ன போட்டிருக்காங்க. அதையும் விவாகரத்து பிறகு அவங்க கையில் போட்டுக்கிறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் காதுக்கு ஏற்கனவே போனதுக்கு பிறகும் விஜய் அவர்கள் அதை பெருசாக கண்டுக்காம அவருடைய டெய்லி ருட்டீனில் அவர் பிஸியாக இருக்காரு. இதுக்கிடையில ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க போகிற இந்த வழக்கு விசாரணை இருக்கு இல்லையா, அதில் எக்கச்சக்கமான தகவல்களை விஜய்க்கு எதிராக ஆதாரங்கள் வெளியிடுறதுக்கு சங்கீதா முடிவு பண்ணியிருக்காங்களாம். தனக்கு அழுத்தம் தரப்பட்டா அந்த நடிகை பேரை எழுதுறதுக்கு தயாராக இருக்குன்னு சங்கீதா கொண்டாங்கல்ல, அதுக்கு முன்னாடியே த்ரிஷா தான் அந்த நடிகைன்னு மறைமுகமாக விஜய் சொன்னாரான்னு தெரியல, திருமணத்தை கூப்பிட்டு வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தினாரு. இப்போ எந்த ஒரு நடிகைக்காக தன்னை தூக்கி எறிஞ்சாரோ அப்படி தூக்கி எறிஞ்சவர் கட்டின தாலியை மட்டும் நான் கழுத்தில் போட்டு என்ன பண்ண போறேங்கிற முடிவுக்கு தான் சங்கீதா வந்திருக்காங்களாம். அவர் கையால் கட்டின தாலியை கழட்டி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுதாம். இப்போ வரைக்கும் அந்த தாலி தனியாக அவங்க வீட்டில் தான் இருக்குதாம். அதை போடுறதுக்கு மறுபடியும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஆணித்தனமாக இருக்காங்களாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.